نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, மன நிம்மதிக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா வழியிலையுமே ஏதோ ஒரு வகையில் நிம்மதியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நேற்றைய விட இன்றைக்கு, இன்றைய விட நாளைக்கு போக போக மனுஷனுக்கு நிம்மதி ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே இருக்குது என்று நம்ம இன்னொரு வகையில் சொல்லலாம். உலகத்தில் நவீன கண்டுபிடிப்புகள் அதிகமாக மனிதனுடைய வேலைகள் இலகுவாக்கப்பட்டு இருந்தாலும் இன்னொரு வகையில் ஏதோ ஒரு வகையில் மனிதன் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதை WHO உலக சுகாதார அமைப்பினுடைய புள்ளி விவரங்களை வச்சு நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் 12 நிமிஷத்துக்கு 12லிருந்து 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் ஆகி முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கிறார். ஸ்லீப்பிங் டேப்லெட் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் போய் மனுஷன் சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான்னு சொன்னால், அந்த சூசைட்டுக்கு முன்ன நிறைய கட்டங்கள் இருக்கு. கடைசி முடிவு தான் அவர் என்ன செய்யறது, தற்கொலை செய்கிறது. ஆரம்பத்தில் மன இறுக்கமாகி தூக்கத்தை தொலைச்சி அவதிப்பட்டு வழி இல்லாமல் போய் கடைசியில் தான் ஒருத்தர் என்ன செய்வார், சூசைட் பண்ணுவார். இப்போ 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு முன்ன உள்ள ஒவ்வொரு நிமிடங்களும் எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்கங்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு புள்ளி விவரத்தை பார்க்கலாம். ஸ்லீப்பிங் டேப்லெட் இன்றைக்கு கூடுதலாக பாவிக்கக்கூடிய நாடு ஒன்று UK, இன்னொன்று அமெரிக்கா. வறுமையான நாடுகளும் கஷ்டப்பட்ட நாடுகளும் ஸ்லீப்பிங் டேப்லெட் அந்த பாவிக்கல. யுத்தங்கள் நடக்கக்கூடிய நாடுகள், தண்ணி வசதி இல்லாத நாடுகள், பட்டினி சாவு உள்ள நாடுகள், சோமாலியா போன்ற நாடுகளில் என்ன செய்யலை, ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிக்கல. அவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க பட்டினி கிடந்தால். ஆனால் விசா கிடைக்காதா என்று நாம் ஆசைப்படுற USA-க்கும் UK-க்கும் இன்னைக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கூடுதலாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், மனிதன் நவீன கண்டுபிடிப்புகளோடு இணைஞ்சு வாழும் போதெல்லாம் ஒரு வகையில் அவன் ஸ்ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாயிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறத நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நிலையில் நிம்மதிக்கு என்ன வழி அப்படி என்கிறது ஒரு வியாபார பொருளாக மாறிப்போச்சு. அதாவது மனுஷனுக்கு என்ன தேவைங்கிறத வச்சு இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க என்ன செய்வாங்க, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியவங்க மனிதனுடைய பிரச்சனையை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, அதை செய்ய தொடங்குவாங்க. உதாரணமாக இந்த யூடியூப் சேனல் செய்கிறத பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலில் வருமானம் எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஊதி பெரிசாக்குறது,
அதை என்ன செய்வாங்க, ஊதி பெருசாக்கி இல்லாததை எல்லாம் சேர்த்து ஒரு தனி மனிதனுடைய மானம்ங்கிறதை எல்லாம் மறந்து அவங்க என்ன செய்றாங்க, யூடியூப் வருமானத்துக்காக வேண்டி அலைஞ்சு திட்டுறாங்க. அடுத்தவனுடைய கஷ்டம் வழங்குறது இல்லை, தன்னுடைய பாக்கெட் நிறையணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த நிம்மதி மனுஷனுக்கு தேவைப்பட்ட உடனே அதை வச்சு தொழில் செய்யக்கூடிய கூட்டம் என்ன செய்தன்னு சொன்னா மடங்களை உருவாக்குது. அதாவது மத குருமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுடைய மடங்களுக்கு வாங்க, யோகாவை நாங்க செய்யறோம், கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதியை நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்லி மடங்கள் உருவாயிச்சு. அந்த மடங்களுக்கு நிம்மதியை தேடி போனவங்க பிறகு திரும்பி வரும்போது வேற பிரச்சனையோட திரும்பி வராங்க. இப்படி நிறைய பேர் மடங்கள் என்ற வகையில நிம்மதியை தாரோம்னு சொல்லி மனுஷனை இன்னைக்கு சாரா புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது தற்காலிகமான ஒரு நிம்மதி தளம். அதை சொல்றது டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன்ங்கிறது என்னண்டா, இப்போ கூட நீங்க எல்லாரும் அப்படியே அமைதியா இருங்க, ஒரு மெல்லிய சத்தம், எல்லாரும் கண்ணை மூடுங்க, உங்களை அழகான ஒரு காட்சி இருக்குது, உங்களை சுற்றி அழகான மரங்கள் அப்படின்ட்டு ஒரு 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 பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லி கண்ணை மூட சொல்லி உங்களோட மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் போகுது, மூச்சை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்று சொல்லுவாங்க. இதைத்தான் யோகா என்ற பேர்ல கடவுள் ஆறார், உங்களை தடவுறார், உங்களோட பாரங்களை எல்லாம் அவர் எடுக்கிறார் என்று சொல்ல அந்த மென்மையான குரலால, அந்த இதமான அந்த குரலால உங்களுக்கு தற்காலிகமா ஒரு சுகம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எல்லாத்தையும் மைக்க கொடுத்து எப்படி போய் இருக்குதுண்டா, மனசு ரொம்ப ராகத்தா இருக்குது, ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க, வீட்டுக்கு போனா திரும்ப பிரச்சனை வந்துடும். இது ஒரு வகையில யோகா என்று சொல்லி ஒரு சதம் வேணாம், நாங்க கடவுளுக்காக செய்யறோம்னு உண்டியலை மட்டும் வச்சுக்குவாங்க, அது ரொம்ப வருமானத்தை கொடுத்துரும். இப்படி ஒரு சாரார் எல்லா மதத்திலையும் தான், எல்லா மதத்திலையும் இப்படி ஒரு சாரார் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கவுன்சிலிங் பண்றோம், உங்களுக்கு மன நிம்மதியை தாரோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் என்று கவுன்சிலிங் செய்யறாங்க. இப்போ உதாரணமா நீங்க இந்த சுனாமிக்கு முன்னால கவுன்சிலிங்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டீங்க. சுனாமிக்கு முன்னால கவுன்சிலிங் என்கிற ஒரு வார்த்தை இருக்காது. ஆரம்ப காலத்து பழைய பயானுகள் கெசட்ல வந்த டைம்ல தலைப்புகள் வேற மாதிரி இருக்கும். இந்த சுனாமிக்கு போற தலைப்புகள் எல்லாம் ஒரு உளவியல் பார்வைங்கிறத சேர்த்து வந்திருக்கும். முதல் குழந்தை வளர்ப்பு ஒரு இஸ்லாமிய பார்வையா இருந்துச்சு, இப்ப குழந்தை வளர்ப்பு ஒரு உளவியல் பார்வையா மாறி போச்சு. மனுஷனுக்கு என்ன என்றாலும் உளவியல் என்கிற பேர்ல கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ற மாதிரி மனநிலை மாறி போச்சு. கவுன்சிலிங் எங்க பார்த்தாலும் கவுன்சிலிங் என்கிற பேர் வந்தாச்சு. அது இன்றியமையாத ஒன்றா போச்சு. எதை எடுத்தாலும் கவுன்சிலிங் பண்ணி ஆகணும் என்கிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் என்ன செய்யறான், தள்ளப்படுறான். அதனால இன்றைக்கு படிக்கக்கூடிய துறைகளை யூனிவர்சிட்டிகளை கவுன்சிலிங் என்கிற ஒரு துறையை தேர்ந்தெடுக்க மாணவர்கள் அதிகமானதுனால லெக்சரிங்கும் அதிகமாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே கவுன்சிலிங் படிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிம்மதிகளை தேர்றதுக்கு மனுஷன் தயாராகிறான், அந்த அளவுக்கு மனுஷனுக்கு தேவை இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஆனா எங்க போனாலும் அந்த நிம்மதிங்கிறதுக்கு ஒரு இறுதி முடிவு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமான்னு மனுஷனை பார்த்தா எல்லாருமே திரும்ப ஒரு பிரச்சனைக்கு என்ன செய்யறான், சேர்ந்துடுறான். இசை கேட்கறது நிம்மதிக்காக, ஆனா அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்குதில்லை. அதே மாதிரி தவறான பெண் தொடர்புகளை வச்சுக்கிறது, அதே மாதிரி மது அருந்துறது, புகைக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதுவெல்லாம் ஒரு நிம்மதிக்கு அடுத்துக்கிட்ட ஒரு வழியா இருக்குது. ஆனா அது ஒரு முடிவை கொடுக்குதில்லை. உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு உளவியலாளர் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குமாக இருந்தால் ஃபிஷ் ஹண்டிங், தூண்டல் போறது தான். தூண்டல் போறது தான் என்ன செய்யறாங்க, சஜஸ்ட் பண்றாங்க. வேர்ல்டுல பெரிய ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தேவைப்படுதுன்னா அவருக்கு என்ன செய்யறாங்க, தூண்டல் போடுங்கிறாங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நம்ம போட்ட தூண்டில மீன் இழுக்குதாங்கிறத மட்டும் கவனிச்சுட்டு இருக்கிறோம், மைண்டை கன்வெர்ட் பண்றோம். ஒழுங்கிட்டா
கடன் பிரச்சனை இருக்கும், ஃபேக்டரி பிரச்சனை இருக்கும், பொண்டாட்டி பிரச்சனை இருக்கும், பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும், புருஷனால பிரச்சனை இருக்கும், என்ன அரசியல் பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், உடல்ல நோய் பிரச்சனை இருக்கும், கேன்சர் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு இதை இழுக்குதான்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுல அப்படியே இருந்தோன்னு மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படுது. அதனால இன்னைக்கு ஆக பெஸ்டா சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒன்று வேர்ல்டுல தூண்டல் போறதா தான் இருக்குது. இப்படி நிம்மதிக்கு என்ன செஞ்சாலும் தூண்டல் போட்டுட்டு கடைசியில வீட்டை தூங்க போகத்தானே வேணும். அப்ப இறுக்கி வச்சுக்கிறான்னு அங்க ரெடியா இருக்குது பிரச்சனை. அப்ப எப்படி போனாலும் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன வழி? இதுக்கு ஒரு 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 குர்ஆன்ல நாங்க எடுத்து பார்த்தால் 16வது அத்தியாயத்துல 97வது வசனத்துல நிம்மதிக்கு இதோ வழி ஒன்று இருக்குது வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த சூரத்து நஹல் 97வது வசனத்துல சொல்லி காட்டுறான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆணோ பெண்ணோ ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல் செய்பவராக இருந்தால் அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தருவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். இவ்வளவுதான் இந்த தலைப்பை. நிம்மதிக்கு என்ன வழி அப்படி என்று கேட்டா ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் என்னென்றால் நாங்க ஈமான் கொண்டு நல்லமல் செய்யணும். இப்ப நமக்கு தரப்பட்ட நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அது அந்த அந்த ஈமான் கொண்டு நல்லமல் செய்யறதுனால எப்படியெல்லாம் நம்முடைய நிம்மதி கிடைக்குது, எப்படியெல்லாம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் இல்லாம போகுது அப்படிங்கிறத நாங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்க பார்த்துக்கலாம். நான் சைக்காலஜிக்கல்ல அதில் பிஎஸ்சி முடிச்சிருந்தேன், அதே மாதிரி கவுன்சிலிங் படிச்சு இருந்தேன். இதெல்லாம் செஞ்சு போட்டும் ஆனால் நான் கையில் எடுத்து மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதும் சஜஸ்ட் பண்ணுறதும் படிச்சதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு குர்ஆன் ஹதீஸைத்தான். ஏனண்டா கடலுக்குள்ள இருந்து குளத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு அந்த கோர்ஸ் படித்தது. வழங்கிட்டா அங்கே போய் படிக்க போனால் என்னோட படித்த நேரம் அவங்க லெக்சரிங் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு யூனிட்டாக சொல்லி தருவாங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு பாடம் முடிய ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்பாங்க. முஸ்லீம் இல்லாத லெக்சர்மார் நான் கையை தூக்கி டவுட்டு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னது எங்களோட குர்ஆன்ல இப்படி இருக்குது, எங்களோட ஹதீஸில் இப்படி இருக்குன்னு சொல்லு. அல்லாஹ் மிகப்பெரியவன். என்னோட கவுன்சிலிங் படிக்க வந்த ஒரு ஹிந்து பெண் இஸ்லாத்தை தழுவிட்டா. அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே இஸ்லாத்தை தழுவிட்டா. எனக்கு ஒரு லெக்சர் இருந்தார், அவரு ஸ்ரீதரன். அவரு சொன்னார், உங்க மார்க்கத்துக்குள்ள இவ்வளவு துல்லியமான விஷயம் இருக்குதா, ஆச்சரியமா இருக்குது என்றார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கடல். இங்க இருந்துகிட்டு நாம நிம்மதி இல்லைன்னு சொன்னா அது நம்முடைய வங்குரோத்துத்தனம் என்று தான் நான் சொல்வேன். அவ்வளவு அழகான விஷயங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. இந்த உலகத்திலேயே சாவ கூட சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனம் இருக்குமாக இருந்தால் அது இந்த முஸ்லிம்கள் மட்டும்தான். இப்ப இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற நேரம் நீங்க எத்தனையோ ஊடகங்களை பார்த்திருக்கலாம். அந்த மக்கள் தலைக்கு மேல குண்டு வீசப்படுற அந்த கடைசி நேரத்துல கூட ஷஹாதா கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு உயிரை விடக்கூடிய ஒரு நிலையை நாங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு உலகத்துல இஸ்ரேல் என்றால் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அவன் நினைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வறுமையான ஒரு பிச்சைக்கார கூட்டம் என்று சொல்லலாம். அந்த ஒரு ஹமாஸ் ஆட்டங்காண வைக்குது. அது அவங்களுடைய ஆயுத பலம் இல்லை, அவங்களுடைய ஈமானிய பலம் தான், அவங்களுடைய மன அழுத்தம் மன உறுதி தான் அப்படிங்கிறத ஆச்சரியப்படுறோம். எவ்வளவு கேஷுவல் அவன் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க. எவ்வளவு அழகா அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளான். நான் மரணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்குமா இருந்தா அது இந்த முஸ்லிம்கள் மட்டும்தான். ஏனென்றா இந்த மார்க்கத்தில் நல்லமல் ஈமான் இந்த ரெண்டும் இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவன் சந்தோஷமாவே இருப்பான். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன புள்ளி விவரத்துல 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்றார் என்றால் அது அத்தனையுமே முஸ்லிம்கள் இல்லை. அதுல ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா முஸ்லிம்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லலாம். எங்கேயாவது ஒரு முஸ்லிம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம். புள்ளி விவரத்தின் படி பார்த்தா தசம் 0.000000001 தான் முஸ்லிம்கள் சூசைட் பண்ணுவாங்க.
அப்படி சூசைட் பண்ண முஸ்லீமை போய் பிரட்டி பார்த்தா அவன் ஈமானிய அடிப்படை நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் இல்லாதவனா இருந்துதான் சூசைட் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு அடிப்படை முஸ்லீம் ஒரு சூசைட் பண்ணக்கூடியவனாக இருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடுத்தருவுக்கு வந்தாலும் ஒருத்தன் சூசைட் பண்ண மாட்டான். நான் உதாரணமா சொல்றேன்டா, இலங்கையை சேர்ந்த சிலர் இருப்பீங்க. 90ஆம் ஆண்டு 1,00,000 முஸ்லிம்கள் இலங்கையினுடைய வடக்குல இருந்து புலிகளால அந்த பயங்கரவாதிகளால விரட்டி அடிக்கப்பட்டாங்க சொந்த வீட்டை விட்டு. நம்ம ஒரு ஸ்லீப்பர் மிஸ் ஆனா கூட அன்றைக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு, ஒரு போன் மிஸ் ஆனா எவ்வளவு பதட்டமா இருக்கு. கட்டின வீடு, அடுக்கி வச்ச நெல்லு, வாங்கி வச்ச நகை, எடுத்து வச்ச உடுப்புகள், பார்க் பண்ணி வச்ச வாகனங்கள், அழகழகா பெயிண்ட் வச்ச அந்த வீடு, மாத்துறதுக்கு வச்ச இன்னொரு சோடி செருப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஒரு உடுப்பை மட்டும் எடுக்க விட்டு 200 ரூபா காசை கொடுத்து 1,00,000 பேரை அந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சாங்களே. எவன் சூசைட் பண்ணினான்? எவன் தற்கொலை பண்ணினான்? ஒருத்தரும் கணக்கு எடுக்கலைங்க. 1,00,000 பேர் வெளியில வந்தான், சந்தோஷமா தான் இருக்கான். இன்றைக்கு உலகத்துல பல நாடுகள்ல இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிறான், கனடாவில் இருக்கிறான், பிரான்சில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறான், இலங்கையின் பல பாகங்கள் இருக்கிறான். அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். எவனும் சூசைட் பண்ணல. காரணம், அவனோடு ஈமான எடுத்துக்கிட்டு வந்தான். சொத்துக்களை விட்டான், நிம்மதிகளை விட்டான், ஈமான கையில எடுத்துட்டு வந்தான். இது ஒன்று நான் ஒரு அழகான ஒரு உதாரணமா நான் சொல்லக்கூடியதா இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பேச குறைங்க, சவுண்ட குறைங்க. இந்த நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ وأنثى وهو مؤمن. சாலிஹான அமல் செஞ்சிருக்கணும் ஈமான் கொண்ட நிலையில். மனசு ஈமான் கொண்டு, ஈமான் கொண்ட விடயங்கள் 6. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமையை கொண்டு, விதியை கொண்டு. இந்த 6க்குள்ள நிம்மதி இருக்குது. இந்த 6க்குள்ள என்ன செஞ்சிருக்குது? நிம்மதி இருக்குது. சும்மா ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். இதை சொல்றது இந்த, அதாவது பிரச்சனை மைண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிறக்கும் போதே நோயோட பிறந்திருப்போம், பிறந்ததுக்கு பிறகு ஒரு நோய் வந்திருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கியிருப்போம், பிள்ளை குட்டிகளால் ஒரு பிரச்சனை, பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனை. அப்பாடா, நான் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்னையும் சேர்த்து நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசினா இவ்வளவு கஷ்டத்தோடையுமா நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சின்னது பெருசு, ஆணு பெண்ணு, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த ஈமான் கொள்றதுக்குள்ள இருக்குது. இத அந்த உளவியல் பேர்ல சொல்றதா இருந்தால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய வழிமுறைகள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இப்ப படிச்சு பட்டம் பெற்று போட்டு ஒருத்தர பிரச்சனையை சரியாக்குறதுக்கு சொல்ற அந்த வேர்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸா ஒவ்வொரு பிரச்சனைகளை தணிக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பார்ப்போம். சவுண்ட் நல்லா தானே அடி. அதாவது இந்த பிரச்சனைகளை சரியாக்குறதுக்காக வேண்டி நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒன்று கலாக்கதரை நம்புறது. அதோட முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனைகளும். என்ன நடந்தாலும் அல்லாஹ் இருப்பார். நாம விதியை நம்பாம மூமினாக முடியாது. விளங்கிட்டா? அத இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உஹது மலை அளவுக்கு உங்களுக்கு தங்கம் இருந்து அவ்வளவும் அல்லாஹ்ட பாதையில நீங்க செலவு செஞ்சாலும் விதியை கொண்டு ஈமான் கொள்ளாம இருந்தா அதுல உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாதுங்க. அப்ப விதியை நம்ம ஈமான் கொள்ளும், ஹலாக்கது, அதை கண்டிப்பா நம்ம ஈமான் கொள்ளும். அந்த விதியை நம்ம எப்படி ஈமான் கொண்டிருக்கோம்? நம்ம சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு மரத்தில் இருக்கிற பழுத்த இலையும் அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுன்னு சொல்றோம். என்ன அதை திருக்குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில இல்லாம கீழே விழுகிறது இல்லை. அப்ப இலை உழுவுறதே அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இல்லாம இல்லைண்டா இழவு உழுவுறது அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாம இருக்குமா? சூரா அல் ஹதீத் 22வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும். இந்த உலகத்திலேயும் உங்களையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும்
இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டாச்சுங்கிறான். இப்ப என்ன பிரச்சனைங்கிறான்? எதுக்கு நாம தலையை போட்டு பீக்கணும்? விளங்கிட்டா? நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதிட்டான். நாம ஒரு இன்டர்வியூ போறோம், கடுமையை எதிர்பார்த்து போறோம், நிறைய அனுபவங்களோட போறோம், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோட போறோம். கன்ஃபார்ம் நமக்கு இது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையை அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண விதம் நமக்கு சொல்லுது. நமக்கு கால் பண்றேன்னு சொல்றான், நடக்கல. பெரிய சேலரியோட நம்ம எவ்வளவு கனவு கண்டது கிடைக்கல, ஷேங்கிறோம். சான்ஸ் மிஸ் ஆயிட்டுங்கிறோம். என்ன நம்ம அல்லாஹ் கிட்ட இவ்வளவு கேட்டோங்கிறோம், தஹஜ்ஜுதுல எல்லாம் கேட்டோமேங்கிறோம், துவா செஞ்சோமேங்கிறோம், ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கிறோம், தலையை பிச்சுக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? கல்லா கதிர மறந்துட்டோம். கல்லா கதிர மறந்தா அந்த வார்த்தை வராது. கல்லா கதிர நினைவோட வச்சிருந்தா அந்த வார்த்தை வராது. கல்லா கதிர மறந்துட்டோம். வீதி அல்லாட ஏற்பாடு, அல்லாட நாட்டம். இப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன? எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதுக்கு நேரம் வந்துட்டுண்டா முந்தை மாட்டா பிந்தை மாட்டா மௌத்து வந்துடும். அது நீங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாலும் மவுத் ஆகுறான், வீட்டுக்கு வச்சுக்கிருந்தாலும் மவுத் ஆகுறான்னு நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நிமிஷத்துல நம்ம விதியை மறந்து ஒரு வார்த்தை பேசுவோம். சார் நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலாமே. ஆபரேஷன் பண்ணா தப்பிடுவாங்களா? நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலாமே, ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்திரிக்கலாம், சார் அந்த டேப்லெட்டை வேண்டி வச்சிருக்கலாமே அப்படின்றோம். விளங்கிட்ட? என்ன சொல்லுவோம்? என்ன? உமாமின் தாபத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்படுத்தினாங்கிறோம். அல்லாஹ் ரிஸ்க பொறுப்படுத்திக்கணும். நாங்களே உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோங்கிறோம். நஹ்னு நர்ஸுகுக்கும் ஐயா, உங்களுக்கும் குழந்தைகளுக்கு நாங்க தான் ஒரு ரிஸ்க் வழங்குறோம். நீங்க வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதீங்கிறான் அல்லாஹ். நாங்க ரிஸ்க் வளர்க்குறோங்கிறான். மையத்தூர்ல போய் இருந்து சொல்றது என்ன? சார் மனுஷன் மௌத்தா போயிட்டானப்பா, இந்த குடும்பத்தையே அந்த ஆள் தான் பார்த்துக்கு இருந்துச்சு, இவங்கெல்லாம் இப்ப என்ன செய்ய போறாங்க? இதுக்கு முன்ன இவர் தான் கொடுத்த மாதிரி, அல்லாஹ் தான்டா கொடுத்தது. 5 பேர் கொடுத்ததுல 1 காலி, 4க்கு சிம்பிளா கொடுக்கலாம். அல்லாஹ் இவர் மௌத்தானது போறோம், இன்னும் அவங்களுக்கு வேறொரு வழியை காட்டலாம். ஒரு கதவு மூடினா 10 கதவு திறக்கும். அதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்ப நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யறோம்னா கலா கதிர மறக்கிறோம். என்ன நடந்தாலும், நம்மளோட லைஃப்ல என்ன நடந்தாலும் முதல் நாங்க சிந்திக்கணும், விதி அல்லாஹ் ஏற்பாடு. ஹலாஸ், தலையில இருக்கிற பாரத்தை தூக்கி கீழே வச்சாச்சு, இப்ப ரிலாக்ஸா தூக்கம் பெறு. ஏன் தூக்கம் இல்லாம இருக்கிறோம்? என்ன பண்றது, என்ன செய்யறது? இப்படி நடந்துச்சு, என்ன செய்யறது? இதானே நமக்கு பிரச்சனை. இதனாலதான் நான் தூக்கம் இல்லாம இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய விஷயத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்கிறான். என்ன இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, முயற்சி செய், உனக்கு பிரயோசனத்தை தான் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஓவர் டைம் செய், என்ன வேணும்னா செய். உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்துல தொடர்ந்து முயற்சி செய். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அதுல சில தடயங்கள் வரும் இல்லையா, அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. வலா தஅஜஸ், சோந்துராத. நமக்கு வயசு போச்சு, நமக்கு ஏலாது, டைம் ஓவர் ஆச்சு, இதுக்கு மேல எதுக்கு? சோந்துராத. ஒரு தடவை செஞ்சோம், 2 தடவை செஞ்சோம், 3 தடவை செஞ்சோம், ஒண்ணுமே சக்சஸ் ஆகுற மாதிரி இல்லையே, இது சரி வராது, உட்கார்ந்துராத. ஒலா தஅஜஸ், ஓயாத, விட்டுறாத, தொடர்ந்து முயற்சி செய், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா. ஒண்ணு மட்டும் சொல்லிடாத, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், நான் அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தா இன்னும் அந்த சீட்டுக்கு வந்திருக்கலாம், நான் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன், இல்லாட்டி நான் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா இன்னும் என்ற லெவல்ல வேற. சொல்லாத. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, நான் அப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடக்கும், இப்படி செஞ்சிருந்தால் அப்படி நடந்திருக்கும் என்று சொல்லாதே. வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வ மா ஷா ஃபஅல், என்றாலும் நீ சொல், அல்லாஹ்வுடைய நாட்டு நடந்துச்சு, خلاص
தலையில் இருக்கிற பாரத்தை கீழே வச்சாச்சு, அவ்வளவுதான். முயற்சியை கடுமையா செய்யணும், சோர்ந்துடக்கூடாது, திரும்ப திரும்ப செய்ய. முடிவு பிழையானால் விதி, முயற்சி சரியானால் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம நல்லா முயற்சி பண்ணணும். முடிவு பிழைச்சுக்கிட்ட என்ன, அல்லாஹ் இதை நாடல, அவ்வளவுதான். அல்லாஹ் எழுதல, கத்தர் அல்லாஹ் மாஷா ஃபஅல், அல்லாஹ் நாடினத்தை செஞ்சிருக்கிறான், கலாஸ். இப்ப தலையில பாரம் இருக்கா, என்னாலதான் நடந்தது அப்படி சொல்லலாமா? என்னால நடந்தது இல்லை, அதான் விதி, அதுதான் விதி. என்கிட்ட ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. அந்த பிள்ளை தூக்கம் இல்லை, சாப்பிடுது இல்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சு இல்லை, கடைசியில கொண்டு வராங்க. அந்த பிள்ளைய எடுத்து அந்த பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்து என்ன பிரச்சனைன்னு தோண்டி பார்த்தா, தம்பிய உம்மா வச்சிருக்க சொல்லி கொடுத்த, வீடு கட்டி புதிய வேலைகள் நடந்திருக்குது, சீட்டுகள் இப்படி சாத்தி இருந்த, இந்த பிள்ளை கையில இருந்த பிள்ளைய கீழே விட்டுட்டு அந்த பிள்ளை போய் அந்த சீட்டை என்னமோ செஞ்சுட்டு சீட்டு அப்படியே ஒன்றுக்கு மேல ஒன்று பிள்ளைக்கு மேல விழுந்து பிள்ளை மவுத்து. இப்ப இந்த பிள்ளையோட பிரச்சனை என்னன்னா, தம்பியை நான் கொலை செஞ்சேன், நான் இறக்கி விட்டதால அந்த பிள்ளை மவுத்தான, நான் பிள்ளைய கொண்டுட்டேன். இப்ப குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு இந்த பிள்ளைக்கு திரும்ப திரும்ப எடுத்து பேனிக் அட்டாக்னு சொல்றது, அது பேனிக் டிஸார்டர்னு சொல்றது. தன் உடம்புல செக் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ்மார் ஒன்றும் இல்லைன்றாங்க, ஆனால் மயக்கம் வரும், ஃபெரலைஸ் வரும், தலைக்கடுப்பு வரும், கால்கை வழக்கம் இல்லாமல் போகும், வயிற்று வலிக்கும். இதெல்லாம் பெனிக் டிஸார்டர் இல்லாட்டி பெனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையோட பிரச்சனை தான். அப்போ இதுக்கு டேப்லெட் கொடுக்குறதா? ஒன்றும் இல்லை, கலாக்கதிரை படிப்பிக்கிறேன் அந்த பிள்ளைக்கு. ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ட்ரெஸ் கலந்திக்கா முடிஞ்சா பெய்திரும், விளங்கிட்டா? பிறந்த உடனே சிலர் மௌத்தாவாங்க, 10 வயசுல சிலர் மௌத்துவாங்க, 100 வயசுலயும் சிலர் மௌத்துவாங்க. அல்லாட நேரம் வந்தா நீ கையில வச்சுக்கிருந்தாலும் பிள்ளை மௌத்தாகும், இறக்கி விட்டாலும் பிள்ளை மௌத்தாகும். அந்த பிள்ளை இப்படித்தான் மௌத்தாகணும் என்று அல்லாஹ் நாடினத்தாலதான் உனக்கு ஒரு மறதியும் ஒரு அசதியும் வந்துச்சு, இறக்கி விட்டா. ஒண்ணுமில்லை, அல்லாட நாட்டம். கல்லாக்கத்திர நம்புறியா? மூமின் தானே. விதியை நம்பணுமா இல்லையா? நம்பலாம். அல்ல அப்படி விதியை வச்சுத்தானே எல்லாத்தையும் முடிக்கிறான். அப்ப யோசிக்கிறேன். இப்ப தலையில இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வச்சாச்சு. நோய் குணம், நோய் குணம், இவ்வளவுதான் சப்ஜெக்ட். மனசுல இருக்கிற பாரத்தை கீழே வைக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்கு. நமக்கு பிள்ளை ஒன்றுக்கு வயசு 26, 27, 28, 30 ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வருதில்லை, பார்க்கறதெல்லாம் பார்த்து போட்டு முடிவை சொல்றோன்னு போறாங்க. ஒன்றும் நடக்குது இல்லை, கல்யாணம் ஒன்றும் நடக்குது இல்லை, வீடும் கட்டி வச்சிருக்கேன், நகை வேண்டி வச்சிருக்கேன், ஒன்றும் வருதில்லை. எல்லாரும் கருப்புண்டுட்டு போறாங்க, இல்லாட்டி பிடிக்கலங்கிறாங்க, இல்லாட்டி ஃபெட்டுட்டு போறாங்க, இல்லாட்டி ஸ்லீம்ன்ட்டு போறாங்க. இன்னும் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. என்ன செய்யறது? யாரும் என்னவும் செஞ்சிட்டாங்களா? கல்யாணம் நடக்காம ஏதாவது பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்களான்னு யோசிக்க தொடங்கும். இப்படி யோசிச்சும் போவோம். இப்படி வாராக்கள் கிட்டேயே வருமானத்தை எடுத்து பொக்கட்டை நிரப்பி அவன் நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தன் காத்துக்கிருக்கான். எப்படி போனாலும் அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கி, உங்களோட குடும்பத்துக்கு அனிருக்கி, கல்யாணம் நடக்காம செஞ்சிருக்கமா. அவன் செஞ்சா நாம நம்புறதுதான். இவன் என்ன கல்யாணம் நடக்காம செய்யறது? அல்லாட கல்லாக்கதிரில இருக்கிறது எல கூட அல்லாட நாட்டம் இல்லாம கீழே விழாதண்டா. இவன் என்ன செய்யறது? என்ன நான் முடிவெடுக்கணும்? இறைவன் நாடின அந்த சோடினம் சேரல, அவ்வளவுதான். நம்மட பிள்ளைக்கு அல்லாஹ் நாடின மாப்பிள்ளை வரல, நம்மட மகனுக்கு அல்லாஹ் நாடின அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல. அந்த நேரம் இன்னும் சரியா பொருந்தல, நடக்கும். அது நடக்கும்போது நடக்கும். நம்ம முயற்சியை செய்யணும். முயற்சி இல்லாம இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஒன்னும் பண்ணாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் என்ன சொன்னாரு? ஒட்டகத்தை விட்டுட்டு நான் கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்கியா, அவுட்டு விட்டுட்டு தவக்கல் வைக்கியான்னு கேட்டாங்க. சும்மா ரோட்டில் ஒட்டகத்தை விட்டுட்டு நல்லா பார்த்துக்குவான்னு வரவா, கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்கியான்னு கேட்டாங்க. கட்டி வச்சுட்டு தவக்கல் வைக்க. முயற்சி செய்யணும். அல்லா பார்த்துக்குவான். இன்றைக்கு சிலர் அல்லாட பாதையில போற குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யாம, எப்படி நீ இருந்து உண்ட பிள்ளைகளுக்கு உழைச்சி கொடுக்க சொல்லி தானே இஸ்லாம் சொல்லுது. நீ முதல்ல உண்ட குட்டிகளுக்கு உழைச்சி கொடு, பிள்ளைகளப்பா குடும்பத்துக்கு செய். இதைத்தானே இஸ்லாமிய மார்க்கம் செய்யுது. அப்ப இந்த கலாக்கதர் என்கிற ஒன்றை நம்பி முயற்சி செய்யணும், திரும்ப திரும்ப பாடுபடணும். முடிஞ்சிட்டு சொன்னா அல்லாட ஏற்பாடுங்கணும். அதை கூட சும்மா சொல்லல, அல்லாட ஏற்பாடு. நான் பாட்டுக்கு முயற்சி செய்யறது
கடைசியா ஒன்று நடக்கிறது இல்லை. அப்ப இது அல்லாஹ் ஏற்பாடு போயிட்டே இருந்தா அது எப்படி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது உங்களுக்கு கெட்டதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கறான் அல்லாஹ். விளங்கிட்டா? இப்ப நான் சும்மா உதாரணம் சொல்றேன். இந்த பச்சை மிளகாய் அழகாத்தானே இருக்கும், சும்மா பல பல பழந்து சும்மா புதுசா வாடாத பச்சை மிளகாய் அழகா இருக்கும். நம்ம ஒரு பச்சை குழந்தைக்கு அதுல உள்ள காரம் தெரியாது, அது பார்த்தா கண்ணுக்கு சும்மா பல பல பழந்து அழகா இருக்கும். புல் அதை கேட்கும், கொடுப்போமா நம்ம? இல்லைன்றோம். தாண்டு கத்தும், கீழே விழுந்து துடிக்கும், உருண்டு பெறலும். அந்த சூக்குல அந்த சந்தையில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த புள்ள கத்தும், அது கேட்கும். நாம இல்லைன்றோம். கஞ்சத்தனமா? இல்லை. நமக்கு தெரியும் இதை நாம புள்ள ஆசைப்படுதுன்னு கேட்டாலும் கொடுக்க கூடாது. கொடுத்தா இந்த புள்ள நாளைக்கு கஷ்டப்படும், கொஞ்ச நேரத்துல வாயில வச்சிடும், கண்ணுல பட்டுரும், கடிச்சிரும், தாங்காது. நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாது. பரவாயில்ல, நம்ம தாடியை பிச்சாலும் பரவாயில்ல, அபாயாவை இழுத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் கவரை இழுத்தாலும் பரவாயில்ல, அது கத்தி இந்த மக்களை எல்லாம் திருப்பினாலும் பரவாயில்ல, என் புள்ள பாவம், நான் கொடுக்கவே மாட்டேன். முடிவெடுப்போமா இல்லையா? பின்னாடி என்ன நடக்கும் என்கிறது நமக்கு தெரியும். பின்னாடி என்ன நடக்கும் என்கிறது நமக்கு தெரியும். அதனால நாங்க என்ன செய்யறோம்? கொடுக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் கிட்ட நாம சில விஷயத்தை கேட்கிறோம். விளங்கிட்டா? எனக்கு இந்த உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறோம், நம்ம பயோ படிக்கிறோம், நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்ங்கிற தேடுறோம். நல்ல கட்டித்தனம். ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? உனக்கு கிடைக்காட்டி வேற யாரு கிடைக்க போகுது, நீ தானே எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற என்று சொல்றாங்க. அங்க தைரியமா படிக்கிறோம், ஃபெயில். செகண்ட் சை எழுதுறோம், ஃபெயில். தேர்ட் சை எழுதுறோம், ஃபெயில். சிலர் என்னறாங்க, அல்லாஹ்வை திட்டுறாங்க, தொழுகையை விடுறாங்க. நிறைய பேருக்கு அப்படி நடக்குது. நான் எவ்வளவு எல்லாம் தொழுதேன், தவறாம தஹஜ்ஜத் தொழுதேன், ஒரு வக்து மிஸ் பண்ணாம தொழுதேன். என்ன அல்லாஹ்வோட இறக்கம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு அது நல்ல மில்லு அது தரல, பின்னால உள்ள விளைவு அல்லாஹ்க்கு தான் தெரியும். மிளகாய கொடுத்தா பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம்ங்கிறது தகப்பன்னு தெரியும் இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும், இன்னும் 40 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். உங்களுக்கு எதை தரணும் தரக்கூடாதுங்கிறது உங்களை விட அல்லாஹ்க்கு தெரியும். உங்களை இறக்கம் இருந்தா சிலது அல்லாஹ் தர மாட்டான். இல்ல, நீ டாக்டர் ஆனா உண்ட பை மிஸ்டேக் இல்ல ஒருத்தன் சாகுவான், நீ அதுக்காக நரக போக வேண்டி ஏற்படும். இல்லாட்டி நீ பெருமை அடிப்பாய், நீ அதுல வர தவறு செய்வாய், இல்லாட்டி ஏதாவது தப்பு தவறு நடக்கும், நீ கைவிடுவாய், நீ இஸ்லாத்தை விட்டுருவ, நீ மனைவிக்கு துரோகம் பண்ணு, இல்லாட்டி நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்ண போற, உன்னால எவ்வளவு பெரிய தவறு நடக்க இருக்குது. நீ இல்ல அப்படி ஆகணும். நீ சாதாரண ஒரு வாத்தியாரா இருந்துட்டு போ, நீ ஒரு ஃபார்மஸை செஞ்சுக்கிட்டு. அப்ப நாம எதிர்பார்த்தது கிடைக்கலன்றோன்னு இறைவன் இதைத்தான் நமக்கு நாடி இருக்கான்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கலாக்கதரை நம்பினா வரும். நாம எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் அதை நாடல, ஏற்றுக்கொள்றோம். இப்ப பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. கேட்டாங்க 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 கேட்டாங்க, வயோதிபம் வந்து, கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்க, பின்னால வாராக்களுக்கு இடம் இருக்கட்டும். வயோதிபம் வருது, குழந்தை இல்ல, கேட்டாங்க. ஒரு நபி அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, எவ்வளவுக்கு வெஞ்சம் வந்து வேதனை வந்திக்கணும். நான் அவனுக்கு தூதரா இருக்கிறேன், அல்லாஹ்க்கு ஒரு நபியா இருக்கிறேன், இந்த மக்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்றேன், அடி வாங்குறேன், கஷ்டப்படுறேன், மார்க்கத்துக்காக போறேன், எனக்கே ஒரு பிள்ளைய இல்லைன்றானே அல்லாஹ் ரெண்டு ஆத்திரப்பட்டாங்களா? இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கு. அல்லாஹ் கடைசி காலத்துல கொடுத்தான். ரொம்ப வயசான நிலையில என்ன செஞ்சான்? யஹ்யாங்கிற ஒரு குழந்தை உனக்கு கிடைக்கும்ங்கிற நன்மாராயணன் பேரு கூட அல்லாஹ் வச்சுட்டான். உன் பிள்ளை உனக்கு, உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, பேரு கூட யஹ்யா. இதுக்கு முன்னாடி உலகத்துல யாரும் அந்த பேரு வைக்காத பேரு யஹ்யா. அவரு தான் முதல்ல உலகத்திலேயே அந்த பேரோட வாரார். அதுக்கு முன்ன யாருக்கும் அந்த பேர் இல்லை. அப்படி அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம இருந்து இருந்து எவ்வளவு பெரும் வயசு வந்தது பிறகு, 85 வயசு பிறகு அவருக்கு குழந்தை. அப்ப எக்ஸெப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ் தரல, நல்லதுதான் நமக்கு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளை இல்லையே, ஆம்பளை பிள்ளை இல்லையே, ஒரு ஒரு பிள்ளை இல்லையே ஆசைக்கு, இல்லை கிடைச்சது மௌத்தா போச்சு, ஏற்றுக்கொண்டாங்க. ஆயிஷா நாய்க்கு பிள்ளை இல்லையே, ஆயிஷா நாய்க்கு பிள்ளை இல்லையே, ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். அது ஈமான்ற ஒரு உச்சக்கட்டம். கலா கதிரை ஏற்றுக்கொள்ளணும், அது ஈமான்ற உச்சக்கட்டம். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்றான், அதுல உங்களுக்கு நல்லது இருக்குது. நீங்க சிலதை ஆசைப்படுவீங்க, அது உங்களுக்கு நல்லம் இல்லை, கிடைக்காது. சிலதை நீங்க வெறுப்பீங்க, தானா வந்து மடியில விழுந்துரும், அதுல உங்களுக்கு நல்லது இருக்குதுன்னு அர்த்தம். வாசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லது. நீங்க வெறுக்கிறது உங்களுக்கு நல்லது, பின்னாடிதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய நல்லது அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சின்ன ஒரு விஷயமா நாம என்ன செய்யலாம், இந்த கலா கதர் நம்பிக்கையை நாம ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கிட்டா மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிடுச்சு. அல்லாட ஏற்பாடு, அல்லாட கலா கதர், அல்லாட நாட்டம், முயற்சியை நாம செஞ்சோம், கிடைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கிட்டா என்ன அர்த்தம்? தலையில இருக்கிற வெயிட்டை தூக்கி கீழே வச்சுட்டோம்னு அர்த்தம். நிம்மதியா தூக்கம் பெறும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நல்லா தூங்கிடும், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா தூங்கும். ஏன் நாளைக்கு என்ன நடக்கும் என்று நம்ம யோசிக்கிறது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பறவைகளை போன்று தவக்கல் வைங்கிறாங்க. பறவைகள் போன்று தவக்கல் வைங்க. பறவைகள் என்ன செய்யுது? காலையில எழுந்து உணவை தேடி பறக்குது, தைரியமா போகுது. போய் சாப்பிட்டுட்டு தைரியமா வந்து தூங்குது. நாளைக்கு என்ன செய்யறங்கிறத போய் யோசிக்காது. நாளைக்கு என்ன செய்யற, கொஞ்சத்தை எடுத்துட்டு போமே கூட்டுக்கு அப்படின்னு எடுத்துட்டு வருதா, அது அப்படியே வந்து கூண்டுல தங்கிடும். நாளைக்கு ரிசுக்கு தருவான் தான். தவக்கல் தருவான், தைரியமா இருக்குது. அப்ப தைரியத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் நான், அல்லாஹ் ரிசுக்கு எழுதி வச்சிருக்கான். கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனையை அப்படியே நம்ம பார்த்தாலும் ஒன்று நினைக்கணும், இதுல ஏதோ நலவு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், மனுஷ் இதுல ஏதோ நலவு இருக்குது, இதுல ஏதோ அல்லாஹ் நலவை வச்சிருக்கான் முடிவெடுத்துறோம். பலஸ்தீனிய பிரச்சனையா எடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ நலவு இருக்குது. உண்மையில நல்லது. மவுத்தாகுறாங்க, கொத்து கொத்தா மவுத்தாகுறாங்க, குழந்தைகள்லாம் மவுத்தாகுது. இதுல என்ன தர்மம் இருக்குது? இதுல என்ன தர்மம் இருக்கு? சின்ன பிள்ளை மவுத்தாகுது. இப்ப இந்த மாற்று மத சகோதரர்கள் மறுபுறவி என்ற ஒரு கதை சொல்றாங்க தெரியுமா? மறுபுறவி ஏன் அந்த மறுபுறவி சொல்றாங்க தெரியுமா? உலகத்துல கண்ணூடாக காணக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியலாம ஒரு சமாளிப்பு தான் மறுபுறவி. சமாளிப்பு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்ன கேள்வி கேட்டாலும் கொள்கை ரீதியாக, கடவுள் ரீதியாக, மத ரீதியான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். என்ன, இப்ப பிறக்கும் போது ஒரு பிள்ளை கண் தெரியாம பிறக்குது. இந்த பிள்ளை யாருக்கு என்ன பாவம் செஞ்சுது? இந்த பிள்ளை பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, காலு கை இல்லாம பிறக்குது, ஊமையா பிறக்குது, குஷ்டரோகியா பிறக்குது, கேன்சர் நோயாளியா பிறக்குது, எய்ட்ஸ் நோயாளியா பிறக்குது. இல்லாட்டி ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்சவன் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல இடுப்புக்குள்ள வழக்கம் இல்லாம போய்த்தான். இவன் யாருக்கு என்ன பாவம் செஞ்சான் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லாம எடுத்துக்கொண்ட ஒரு முடிவுதான் மறுபுறவி. இவன் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செய்திருப்பான். வழங்கிட்டா? சரி, நல்லதே பண்ணினவன் கடைசி வரைக்கும் ஒன்னும் பிரயோசனம் இல்லாம செத்தே வைத்தான். இவனுக்கு அப்ப கடவுள் ஒன்னும் கொடுக்கலையே. மறுபிறவியில் அவன் நல்லா இருப்பான், ஒரு ராஜாவா வாழுவான். இது அந்த தீர்ப்பு சொல்ல முடியாம சமாளிக்கிறது தான் மறுபிறவி. இங்க பார்க்கலாம், பலஸ்தீன்ல குழந்தைகள்லாம் அப்படியே என்ன செய்றாங்க, குண்டுக்கு கல்லுக்கு கீழே அடிபட்டு துண்டு துண்டா சதறி, ஒருத்தர் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு பேசுறார். பாதி இல்ல பிள்ளையில, இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சேன்னு பேசுறார். நம்ம எல்லாம் பாக்குறோம், கண்ணீர் சிந்துறோம். ஆனா ஒரு விஷயம் என்ன, ஒரு சின்ன விஷயம்தான். இந்த உலகத்தையும் மறுமையும் அளந்து பார்க்கணும். இந்த உலகத்தை மறுமையும் அளந்து பாருங்க. அந்த மறுமையோடு, அந்த சொர்க்கத்தோடு ஒப்பிடுகையில இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டுமொத்த உலகமும்
ஒட்டுமொத்த உலகம் அங்க கூட உலகத்தில் என்னென்ன எல்லாம் இருக்கின்றது பாருங்களேன், எவ்வளவு பொறுமதியானதெல்லாம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவின் பார்வையில் கொசுவினுடைய ரெக்கை அளவுக்காவது பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், கொசுவின் ரெக்கைக்கு ஏதாவது விலை வைப்பீங்களா நீங்க? கொசுவின் ரெக்கை, ஒரு கண்டெய்னர் கொசுவின் ரெக்கை இருக்கி ஒரு ரியால் எடுப்பீங்களா? குப்பை என்னத்துக்கு கேட்பீங்க. ஒரு கண்டெய்னர், ஒரு கொசுவின் ரெக்கைக்கு பொறுமதி என்ன? ஒரு கண்டெய்னர் கொசுவின் ரெக்கையே உங்களுக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அப்படி ஒன்றும் இல்லாத அற்பம், அதுக்கு ஒரு பொறுமதி. சரி, கொசுவின் ரெக்கை என்கிற ஒரு பொறுமதியாலும் இருக்குமே. அப்போ ஒரு கொசுவினுடைய ரெக்கை அளவுக்காவது இந்த உலகம் அல்லாவிடத்தில் பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு துளி தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றுமே இல்லைங்கிறான். அவன் இதை ஒன்றும் இல்லைன்னா அவன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அதைத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப ஒருத்தர் ஒரு 1000 ரியால தூக்கி கொடுத்தோம்னா, நாம சிலருடைய ஒரு மாச சம்பளம், அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஒரு சில அரபிகள் என்னறாங்க, ரமலான் வந்தா இஃப்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 500 ரியால் தூக்கி கொடுத்ததெல்லாம் நம்ம போன நோம்பில பார்த்தோமே. அவனுக்கு அது சிம்பிள். இந்த உலகமே கொசுவின் ரெக்கை அளவுக்கும் பொறுமதி இல்லைண்டா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது எவ்வளவு பொறுமதி? அவ்வளவு பொறுமதியான அந்த சொர்க்கம் கிடைக்க போகுது. அப்படி என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்துல இப்படி ஒரு ஷஹீதுடைய ஒரு மரணம் பெறும். இப்ப இந்த புள்ள குண்டுல அடிபட்டு மௌத்தா போச்சு, ஒரு பலஸ்தீனிய ஒரு குழந்தை குண்டுல அடிபட்டு மௌத்தா போச்சுக்கிறீங்களேன். சரி, மௌத்தாகலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெக்குக்கு போவோம், டைம் டிராவல் பண்ணுவோம், நாம திரும்பி ரிவேஸ்ல போவோம். பிள்ளை மௌத்தாகல் இருந்து பெருத்து ஒரு 60-70 வயசாகி திரும்ப என்ன செய்யணும்? மௌத்தாகணும். அதை இப்பயே போகுது, என்ன பிரச்சனை? இப்பயே போகுது, போய் சொர்க்கத்துக்கு போகுது. முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் இந்த முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அவர்கள் மலையளவு பாவம் செய்திருப்பார்கள், மலைகளாக பாவம் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட அவ்வளவு பாவத்தையும் தூக்கி யூத கிறிஸ்தவர்கள தலையில தூக்கி வச்சு, நீங்க உங்க வீட பாவத்தை எடுத்துக்கு நரகத்துக்கு என்று அனுப்பி போட்டு இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கு. இனி ஒரு சிலர் வஹி பகுத்தறிவுக்கு முரண்பட்ட மறுக்கிற கூட்டம் இருக்குதானே, அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான், லா தஜ்ரு வாஸரத்துன் விஸ்ர உக்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான், ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தர் சுமக்க மாட்டார், ஒருத்தர் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான். இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணானது லைவமாங்க. அறிவிப்பாளர் சரியா தான் இருக்கு, உண்ட மூளைக்கு தான் அது முரணா இருக்குது, அது சஹியாத்தான் இருக்குது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்தான்? அவரவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிப்பார் சொல்றான் தானே. இந்த பிள்ளைகள், இந்த கவும்கள், இந்த கூட்டங்கள், முஸ்லிம்கள் மலையா பாவம் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க அந்த பாவத்துக்கு நரகத்துக்கு போயிருக்கணும். இந்த யூத கிறிஸ்தவர்கள் பிளான் பண்ணி இவங்களை கொத்தா குண்டு போட்டு சாவடிச்சிருக்காங்க. இப்ப அநியாயமா கொலை செஞ்சா இவன் பாவத்தை அவன் சுமக்கணும் தானே, அதுதான் சுமத்தாட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பாவத்தை தூக்கி அவன் தலையில வைக்கிறான், தலையில வச்சுட்டு இவங்களை சிம்பிள் ஆக்குறான். இப்ப யோசிச்சுப்பாங்க, இப்ப நடக்கிறது இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அதே விஷயம் நடக்குது. கொத்தா முஸ்லீம்கள் மவுத் ஆகுறாங்க. அதை பிளான் பண்ணினவன் யாரு? இந்த யூத கிறிஸ்தவன் தான். யூதன் அடிக்கிறா, கிறிஸ்தவன் உதவி செய்ய. நம்ம நாடு அது பேரை சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னது சரியா தான் இருக்கு. யஹூது வன் நஸாரா இவங்க என்ன செய்யறாங்க? பிளான் பண்ணி என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களை எங்க இருந்தாலும் கூண்டோட அழிக்காங்க. இந்த முஸ்லீம்கள் உண்மையிலேயே சில பாவங்கள் செஞ்சு களிமா சொல்லியிருக்காங்க, பாவங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த பாவத்துக்கு நரகத்துக்கு போய்க்கணும். அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் என்ன தெரியுமா? நீங்க சொர்க்கம் போகணுமா? அந்த அடியை வாங்கிட்டு வாங்க, உங்களோட பாவத்தை சுமக்க பின்னால வர போறான் அவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, நாளை மறுமையில் ஒருத்தர் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எல்லாம் எடுத்துக்கருவார்.
அவர் சொர்க்கத்துக்கு போக தயாராக கொள்ள ஒருத்தன் எழும்பி இவன் என்ன ஏசி இருக்கிறான் நம்ம. அப்போ உன்ன தொழுகையை கொடு. இவன் என்ற சொத்தை ஹராமா திண்டிருக்கான், நீ செஞ்ச ஹஜ்ஜ கொடு. இவன் என்ன அடிச்சிருக்கிறான், அவர் செஞ்ச தர்மத்தை கொடு. அப்ப கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் நிற்பார். அப்ப இவர் என்ன ஏசிருக்கிறான் சொல்லுவான். அப்ப அங்க எடுக்கிறதுக்கு நன்மை இருக்காது. அதான் ஈமானே கொள்ளலையே. அப்ப திருப்பி அல்லாஹ் நீ என்னையாலும் பாவம் செஞ்சிருப்பா, இல்ல அந்த பாவத்தை கூட அங்க நியாயமான தீர்ப்பு வழங்குறான் அல்லாஹ். அப்ப பாருங்க, நம்ம இப்படி யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் மௌத்தாகுது, சொர்க்கத்துக்கு போகுது. அதுகள் செஞ்ச பாவங்கள் எல்லாம், அதுகளோட தவறுகளை எல்லாம் அவங்க சுமக்கப்படுறாங்க. சின்ன வயசுலயே என்ன செஞ்சுட்டு மௌத்தாயிட்டு அல்லாஹ் தாலா அதுக்கு கருணை காட்ட போறான், சொர்க்கம் போகுது. அதுக்கு கிடைக்க போற அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு நாங்களே என்ன செய்வோம், என்னையும் சின்ன வயசுலயே, என்னையும் அந்த உலகத்திலேயே, என்னையும் இப்படி ஆக நீ சாவடிச்சிருக்கலாமே அல்லாஹ், இப்படி சொர்க்கம் கிடைக்க மாட்டா, நாம பொறாமப்படுவோம். விளங்கிட்டா? அப்ப இந்த கலாக்கதரை நம்பினால், மறுமையின் தீர்ப்பு நாளை நம்பினால், அல்லாஹ் என்ன செய்யறானுங்கிறத நம்பினா தானே ஈமான் கொள்றது. அல்லாவை பற்றி, மறுமையை பற்றி, என்ன கலாக்கதரை பற்றி ஈமான் கொண்டுட்டோம் என்றால் அதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ், தூக்கி வச்சாச்சு. ஏதோ ஹைர் இருக்குதுல, ஏதோ ஹைர் இருக்கு. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்யணும். திரும்ப திரும்ப நாம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு பிரயோசனம் தர்றதில்ல நீ இன்னும் முயற்சி செய்யறாங்க, இன்னும் பிரயாசப்படு, இன்னும் களத்துல இறங்கு, சோர்ந்து போயிடாத. அப்படி என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நமக்கு சில நமக்கு சில பிரச்சனைகள், சில தோல்விகள் வரும். அந்த தோல்விகளை நம்ம அனுபவமாக ஒரு வெற்றிப்படியாகத்தான் நம்ம பார்க்கணும். ஒண்ணுமில்லை, இது ஏதோ ஒரு நலவுக்காக நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு 2 கண்ணும் தெரியாது, என்ன பள்ளி வாசலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு கைடும் இல்லை, பிள்ளை குட்டியும் இல்லை, என்ன கையை பிடிச்சி பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆளும் இல்லை, நம் வீட்டுல தொழட்டா, ஜமாத்து தொழுறது தான் கட்டாயம், நம் வீட்டுல தொழட்டான்னு கேட்டாங்க. அப்ப பிரச்சனையே சொல்றாங்க. அப்ப இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, கண் தெரியா, கைடு இல்ல, பிள்ளை குட்டி இல்ல, நான் சமுதாயத்தை விட்டு ஒதுங்க போறது. அது இன்னொரு மனசு, ஓமன்ஸ்னாலும் அது மனசுக்கு பாரம் தானே. எல்லாரும் எவ்வளவு கூட்டா தொழுறாங்க, நாம மட்டும் தனியா தொழுறோம் ஒதுக்க, சமூக பகிஷ்கரி, அது அவருக்கு மனசுக்கு புரியும். அப்ப இந்த பிரச்சனையை அவங்க சொல்லி நம் வீட்டுல தொழுது கிடட்டா அப்படி என்று கேட்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிவாசல்கள் என்ன செய்யறா, இப்படி பிரச்சனை சொன்னா ஒரு லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதம் கொடுப்பாங்க. முகமது அப்துல் காதர் இவர் எங்க மஹல்லாவை சேர்ந்தவர், இவருக்கு 2 கண்ணும் தெரியாது, இவருக்கு உதவி செய்யுங்க பள்ளியால பிச்சை எடுக்கிறதுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அப்ப அதை காட்டி காட்டி தான் இன்னைக்கு சனங்கள் பிச்சை எடுக்குது. இது நபி வழியா, ரசூலுல்லாஹ் அப்படியா, அப்ப இவருக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்றா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெகட்டிவான விஷயங்களை சொல்றாங்க. கண்ணு தெரியா, எனக்கு என்ன இல்லை, குழந்தை குட்டி இல்லை, கைடு இல்லைன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக விட்டுட்டு கூப்பிடுறாங்க, யா அப்துல்லான்றாங்க. லப்பைக் யா ரசூலல்லாஹ், வாங்க என்றாங்க. திரும்பி வந்தாங்க. ஹல் தஸ்மஉல் அதான், நீங்க வீட்டுல இருக்கும்போது பள்ளியில பாங்கு சொல்லப்படுது, அந்த பாங்கு கேக்குதான்னு கேட்டாங்க. கேக்குதுன்னாங்க. காது நல்லா கேக்குது உங்களுக்கு. அவர் கண்ணு தெரியான்னு சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற இன்னொரு திறமையை சுட்டி காட்டுறாங்க. கண்ணு தெரியான்னு என்னடா சொல்ற நீ, நல்ல காது கேக்குது இல்ல, பாங்கு சத்தம் கேக்குறான், காது நல்லா கேக்குதே. அப்ப ஒரு பிரச்சனையை சொல்லும் போது இல்லையே, இன்னொரு சிறந்தது ஒன்று இருக்குதே அப்படிங்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, நல்லா இருக்குதே, அதை சொல்லலாம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இருக்கிறதுல ஒரு பிரச்சனையை தான் பாக்குறோம். நம்ம வீட்டுல கண்ணாடி வச்சிருக்கோம், அந்த கண்ணாடியில போய் நின்று நான் அழகா இருக்கேன்னு பாக்குறேன் இல்லையே, போய் பிரட்டி பிரட்டி இப்படி திரும்பி திரும்பி எவ்வளத்தையாலும் ஒரு கருப்பு இருக்குதா, ஒரு நரமுடி வந்திருக்குதா, ஒரு அழுக்கு இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, பிரச்சனையை தான் தர கண்ணாடி இல்லை.
பார்த்தோன்னே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது குறைவு. விளங்கிட்டா? நாம எப்பயும் பிரச்சனையை தான் பாக்குறது. நலவு பார்ப்போமே, நமக்கு எவ்வளவு நலவுகள் இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்வான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உனக்கு அல்லாஹ் தந்த அருளை வெளியில பேசுங்கிறான். நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன்னு சொல்லணும். இது நாம போனா பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறது. நல்லா இருக்கேன்னு சொல்றது இல்லை, பிரச்சனையைத்தான் கதைக்கிறோம். விளங்கிட்டா? அப்ப அவர் கண்ணு தெரியா என்றார். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது நல்லா கேக்குதே என்று சொல்லிட்டு சொன்னாங்க, கயிறு இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு பள்ளிக்கும் கயிறை கட்டி வைங்க, அது உங்களை எப்பயும் கலட்டி விடாது. கைடு விட்டு போட்டு போவான், கயிறு விட்டு போட்டு போகாது, கட்டி வை அப்படிங்கிறாங்க. அப்ப இல்லாத சொன்னோன்னா இருக்கிறத தூண்டி காட்டுறாங்க, சுண்டி காட்டுறாங்க. கண்ணு தெரியாதா, காது கேக்குது, கைடு இல்ல, கயிறு இருக்கு, வீட்டுல தொலையா இல்ல பள்ளியிலேயே வாங்க. என்ன சொன்னாங்க? நான் ஏதாவது வெளியூர் போனால் நீங்க தான் பிரதி தலைவர், ஜனாதிபதிக்கு ஆக்டிங் நீங்க தான். ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச இடத்துல யார தொழுவிக்க வைக்கிறாங்க? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், நீங்க தொழுவீங்க, நாங்க யுத்தத்துக்கு போறோம். எவ்வளவு பெரிய போஸ்ட கொடுக்குறாங்க. இது இங்க இருக்கு, நீ எல்லாம் ஒதுக்கப்பட வேண்டிய ஆள் இல்லை, உயர்த்தப்பட வேண்டிய ஆள். அப்ப எந்த ஒரு மனுஷன் நம்மகிட்ட பிரச்சனையை சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிற நாலு நல்லதை சொல்லக்கூடியவங்களாக நாம இருந்தால், எந்த ஒரு மனுஷன் பிரச்சனை என்று ஒன்று பார்க்காம நாலு நல்லதை பார்த்தால் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு பார்க்காம நம்மகிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னு தான் பார்க்கணும். நமக்கு நல்லா சயின்ஸ் வருது இல்ல, மெட்ஸ் வருதுன்னு சந்தோஷப்பட வேண்டியது. சயின்ஸும் வருது இல்லை, மெட்ஸும் வருது இல்லை, என்னால நல்லா ஆர்ட் பண்ண இயலும்னு சந்தோஷப்படு. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அந்த திறமையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பிள்ளைகளை போஸ்ட் பண்றோம், அவருக்கு டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை, ஆகல, நீ டாக்டருக்கு படி, நீ சயின்ஸ் படி, நீ என்ன படிக்க போற, உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேளு. அதை கேட்டு அதுல அவனை மோட்டிவேட் பண்ணினா அவன் நல்லா வாழ்ந்துட்டு போறான், நல்லா வாழ்ந்துட்டு போறான். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், இட்லி சுட்டாலும் நல்ல வசதியா இருக்கலாம், அது கொஞ்சம் அட்வான்ஸா செஞ்சா அந்த ஆள் கடையில இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு சனம் போகும். அதை கூட அட்வான்ஸா செஞ்சா என்ன செய்யலாம்? சாதாரண டீ கடை பெரிய வசதியா இருக்கிறவங்க ஏன்னா அவன் அதை அட்வான்ஸா செய்யலாம். அது எந்த நாளும் அவனுடைய அந்த அந்த டேஸ்ட் கண்ட்ரோல் மாறாது, சேம் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட போன அந்த டேஸ்ட் சாதாரண ஒரு டீ கடைக்காரன் எங்கேயோ போறானா இல்லையா? வசதியா வாழ்றதுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு படிச்சு பட்டம் தான் பெறணும்ன்றது இருக்குதா? இல்ல, ஏதாவது நேர்மையாக அழகாக நேர்த்தியாக செஞ்சா வசதியா இருந்துட்டே போகலாம். லூலு எத்தனாம் கிளாஸ் வேற படிச்சவர்? இந்த லூலு ஓனர் இருக்காரு, எத்தனாம் கிளாஸ் வேற படிச்சவர்? 3ஆம் கிளாஸ் வேற படிச்சவர் தானே. இன்றைக்கு உலகத்துல அந்த மனுஷன் போன அந்த நாட்டு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குது. படிப்புக்கு பட்டத்துக்கு அவர் உயர்ந்தார், அவருடைய முயற்சி அவருடைய திறமை உயர்த்திச்சு. அப்ப நாங்க எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லப்படா, எனக்கிட்ட இருக்கிற திறமையை பேசணும். வாம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் உனக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்தை வெளியில பேசுங்கிறான். நாம பேசுறதெல்லாம் பிரச்சனையை தான். ஒரு ஆளை சந்திச்சா என்ன மச்சான்டா, என்ன வாழ்க்கடா சிஸ் வந்தது கூடியா போச்சு, சம்பளம் உயர்த்துறான்னு இல்லை, பெரிய பிரச்சனையா கிடக்கு, குடும்பத்துல அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. இது நம்மளுக்கு வாயில ஒரு நல்ல வார்த்தை வாரதே இல்லை. என்னப்பா என்ன செய்யறா, நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன, நீ கஷ்டத்தை சொன்னா அவன் என்ன தந்துருவானா? ஒரு 500 ரியால் தந்துருவானா? ஒரு மனிதனுடைய கலாச்சாரம் அந்த மொழியில் கரையும் என்று சொல்லுவான். அரபுல கைஃப் ஹால், கைஃப் ஹால் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்ல? خير الحمد لله، خير الحمد لله. இங்கிலீஷ்ல how are you, I am fine thank you. தமிழ்ல எப்படி சோமா இருக்கியா, அது என்னத்தை கேப்பாய், சாகணும் போல இருக்கான். இதுதான் பெரிய ஒரு பங்கு மொத்தம். ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் ஹோட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். அவன்கிட்ட போய் இவன் கேட்கிறான், எப்படிப்பா சோமா இருக்கிறியா? சோமா இருந்தா நான் ஏன் இங்க வந்து படக்கிறேன் போறையா? ஏன்டா நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன?
நேற்று என்ன தூக்கிட்டு தான் வந்தாங்க, இப்போ ஒரு மாதிரி உட்கார முடியுது, இப்போ ஒரு அளவுக்கு சாப்பாடு இறங்குது, முதல் மாதிரி எல்லாம் இப்ப வொமிட் வரல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு குணத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னா என்ன செய்யற, நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போவோமே, அல்லாஹ் நம்மளை சீமானாக வாழ வைப்பான். வார்த்தையில ஒரு நல்ல வார்த்தை சொன்னா என்ன, எப்பவும் கஷ்டங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, அதுலயே உங்களுக்கு கஷ்டமா வந்துடும். எப்பவுமே போதும் என்கிற மனநிலைவு தான் உண்மையான பணக்காரத்தனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்-கினா, அந்த போதும் என்ற பணக்காரன் யார் என்றால் போதும் என்ற மனம் கொண்டவன் தான் பணக்காரன். என்ன அவ்வளவுதான், சிம்பிளா அடிக்கலாம். அப்ப கலா கதர் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, இருக்கிறதுல அல்லாஹ்வுடைய அருளை வெளியில பேசுறது, இது இருந்துட்டுன்னு சொன்னா நமக்கு மனசுக்குள்ள எந்த கஷ்டமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். நோய் என்ன சொல்லணும், நமக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு மட்டும்தான் இடுப்புல பிரச்சனை, நமக்கு மட்டும் நடக்கலாம், நமக்கு மட்டும் சக்கரை வியாதி, நமக்கு மட்டும் பெரிய பிரஷர் கூடுது, நமக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. அப்படி யோசிக்க கூடாது. இதுக்கு கூலி இருக்கு, இதுக்கு கூலி இருக்குது. அந்த மறுமையை பற்றி ஈமான் கொள்ளணும் தானே. அப்ப மறுமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் நலவாகத்தான் முடியும். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான் வர, எவனுக்கும் கிடையாது. ஒரு சீக்ரெட் சொல்ல போறாங்க, மூமினுடைய விடயம் ஆச்சரியம், என்ன நடந்தாலும் அவனுக்கு நல்லது, இந்த சான்ஸ் மூமினுக்கு மட்டும்தான் வர, எவனுக்கும் கிடையாது என்று சொல்லிட்டு என்ன சொல்லலாம் தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஸர்ரா, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். நன்றி செலுத்தானா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல தொழில் கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல கல்யாணம் நடந்திருக்கு, எனக்கு நல்ல குழந்தை கிடைச்சிருக்குது, எனக்கு நல்ல செல்வம் கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நன்றி செலுத்துறான். ஃபகான கைரன் லஹு, நன்மையாக எழுதப்பட்டோம். வஇன் அஸாபத்துஹு ضرா, அவளுக்கு ஒரு கெடுதி நடந்துட்டு, அப்படியான ஒரு பிரச்சனை, ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு இடம்பெயர்வு, ஒரு இடம்பாடு, ஒரு மரணம், ஏதாவது கெடுதி நடந்துட்டு என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? சபுர். அப்ப பொறுமையா இருப்பார். எப்படி பொறுமையா இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதான் பொறுமை. பொறுமைங்கிறது எங்க வரும்? ஏற்றுக்கொள்றது. ஒரு நடக்கிற ஒரு சப்ஜெக்டை மனசு எப்ப ஏற்றுக்கொள்ளுதோ அப்பதான் பொறுமை வரும். எப்ப ஏற்றுக்கொள்ளலையோ அப்ப கோபம் வரும். இந்த தண்ணி கொட்டுப்பட்டு அதுக்கு என்ன செய்த, அது ஆற சொல்லி குற்றம் இல்லை, அல்லாட ஏற்பாடு என்று கலாக்கதுரை வச்சு பொறுமையாக எடுத்துக்கிட்டால் கோபம் பெறாது. எவன்டா அதை வச்சதுங்க, யாரா இதை வச்சது, அப்ப கோபம் பெறும். நடந்த ஒரு விஷயத்த மைண்டு ஏற்றுக்கொள்ளலாட்டி கோபம் பெறும். நாங்க வண்டியை வெளியில் எடுக்கும்போது ஒரு இடத்துல இடிச்சு முன் ஹெட்லைட் எல்லாம் உடைஞ்சிட்டா இறங்கிட்டு வந்து தலையை சுடைஞ்சிட்டு போகும். எவனாவது ஒருத்தன் வந்து லேசா ஒரு கீறு போட்டோன்னு என்ன அப்படியே போகும். இதை ஏற்றுக்கொள்ளாதனால நம்ம போலீஸ் வரைக்கும் போவோம். ஏற்றுக்கிட்டா லைட் உடைஞ்சிட்டேன், சரி கலாஸ், அப்ப ஏற்றுக்கிட்டு இருந்தா சரியானே, இப்படித்தான், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட விஷயம் முடியுது. அப்ப எக்ஸெப்ட் பண்ணினால் கலாக்கதர் என்றால் பொறுமை வந்துடும். அப்ப நடக்கிற ஒரு பிரச்சனையில அவர் பொறுமையா இருந்துட்டார் என்றால் ஃபகான கைரன் லஹு, அவருக்கு நன்மையா போ. இன்னொரு ஹதீஸ் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், கஷ்டம், வேதனை, வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்குஹா, அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய், கஷ்டம், வேதனை, மனசில் ஏற்படுற கவலை, வேதனை, மனசில் ஏற்படுற ஹுஸ்ன் வலஹம் ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்கா, ஒரு முள்ளு தச்சால் அது இல்ல கஃபரல்லாஹு ஹத்தாயா, அதுக்கெல்லாம் அல்லாஹ் அவருடைய பாவத்தை அழிக்கிறானாம். அப்ப ஒரு முள்ளு தச்சா பாவம் அழியுது, மனசுல ஒரு கவலை வந்தா பாவம் அழியுது, ஒரு நோய் வந்தா பாவம் அழியுது, ஒரு அடி விழுந்துட்டு பாவம் அழியுது. அப்ப நம்மளையே அடிச்சு கொண்டுட்டான்னு சொன்னா எவ்வளவு பாவம் அழியும். அப்ப என்ன பிரச்சனை நமக்கு? அப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மனசு உறுதி அடையும், ஏதோ நம்முடைய பாவம் கொண்டு அழியுது,
ஏதோ ஒரு அந்தஸ்து நமக்கு கூடுது, அல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு கஷ்டம் வரும்போது அவருக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தாலா எழுதுறான். அப்போ ஒரு நன்மை நடக்குது, நமக்கு ஒரு அந்தஸ்து உயருது, ஒரு பாவம் அழியுது, அல்லாஹ் நம்மள என்ன செய்யறான், பொருந்திக்கிறான், நம்மள சொர்க்கத்துக்கு தயாராக்குறான். இப்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஸ்ட்ரெஸ் வருமா? மனசுல பாரம் இருக்குமா? எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு போகலாம். எனவே மன அழுத்தம், இந்த நிம்மதி என்கிறது மன அழுத்தத்துக்கு எதிரானது. அந்த மன அழுத்தம் இல்லாம நிம்மதியா நாம இருக்கிறதுக்கான அழகான ஒரு வழி என்ன என்று சொன்னால், இந்த கலா கதிர மறுமையினால அல்லாட தீர்ப்பை ஏற்றுக்கொள்றது. இன்னொரு முறை இருக்குது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அட்வைஸ் பண்றது லேசி, எடுத்து நடக்கிறது தான் கஷ்டம். நம்ம சரியான கஷ்டத்தில் இருப்போம், இல்லாட்டி சில சிம்டம்ஸ் வரும். டாக்டர்ஸ்கிட்டே போகும்போது நான் சொன்ன அந்த பெனிக் டிஸார்டர்ங்கிறது இருக்குதானே, சிலர் வருவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, தலைக்கடுப்பு, பயங்கரமா தலையடிக்குது, பிடரி கடுக்குது, ஷோல்டர்ல பெயின், அடிவகத்துக்குள்ள பத்துது, மூச்செடுக்க கஷ்டமா இருக்கு. பிரச்சனையை சொன்னோன்னு அது ஸ்ட்ரெஸ் தான் சிம்டம்ஸ். அதுக்கு நீங்க எந்த மருந்து பூசியும் எந்த பாம்பு பூசியும் சரி வராது, எந்த டேப்லெட் போட்டும் சரி வராது. அது ஸ்ட்ரெஸ். 2-3 தடவை மருந்தை கொடுத்து பார்த்துட்டு டாக்டர் அடுத்தது கேட்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே, மறைக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ள வாராக்கள் சொல்ற பிரச்சனையும் நீங்க ஒன்றையும் யோசிக்காதீங்க. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. நீங்க என்னத்துக்கு யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனையா தான், நீங்க யோசிக்காதீங்கன்னு சொல்லக்கொள்ள இந்த ஆளை கொலை பண்ணுவோமான்னு மனசு சொல்லு. நான் யோசிக்காம இருக்க ஏழுமண்டா நான் யோசிக்கிறேன். இப்ப இந்த அட்வைஸ் தான் நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை. என்ன ஒருத்தரும் சந்திக்கப்படாம வீட்டுக்குள்ள இருப்ப நம்ம இந்த ஒருத்தரும் இங்க வர தேவையில்லை. எல்லாரும் என்ன சொல்றதுன்னா, யோசிக்காதீங்க. ஏன் யோசிக்கிறீங்க? என்னமோ பிளான் பண்ணி யோசிக்கிற மாதிரி. யோசிக்காம இருக்க ஏழுமண்டா நான் ஏன் யோசிக்கிறேன்? அட்வைஸ் பண்றது லேசி, எடுத்து நடக்கிறது தான் கஷ்டம். லேசா சொல்லலாம், யோசிக்காதீங்க, அதெல்லாம் சரியா வந்துடும், நல்ல ஏற்பாடு, கூல். அவரை வீட்டில் ஒரு மைய தொழுதா தான் இவர் கூல்ன்னு சொன்னது தெரியும். அவர பிரச்சனை எப்படி இருக்கும்? என்னன்னா லேசா அடுத்தாக்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஆனா தந்த வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். அப்படி எடுத்து நடக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை இஸ்லாமிய மார்க்க சொல்லித்தரு. எடுத்து நடக்கிற எப்படி அட்வைஸ் பண்றாக்கள் பண்ணிட்டு போவாங்க, அதை மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம உண்மையில அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணணும். யோசிக்காதீங்கன்னு மொட்டையா சொல்லாம அதை யோசிக்காம எப்படி இருக்கிறங்கிறத சேர்த்து சொல்லணும். வழங்கிட்டா எப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் செய்தி அனுப்புறாங்க, என்ன புள்ள உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு, பாப்பா சக்கராத்து மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு பாப்பா வர செல்லுங்கன்னு ஒரு சஹாபி அனுப்பிவிட்டாங்க. மகளுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு தெரியுமா? கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குது, தந்தவன் திருப்பி கேட்கிறான், அதை கொடுக்காம நம்மளால இருக்க முடியாது, மகளே பொறுமையாயிரி என்று சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பி விடுறார். அப்ப அந்த சொல்ற மாதிரி சொல்லணும். வழங்கிட்ட சரி, அதையும் மீறி அந்த கஷ்டங்களை தாங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த உம்மத்துக்கு நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், என்ன அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வஹி அறிவிச்சு நபியாக்கி இருக்கிறான், நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. சில அற்புதங்களை காட்டுறாரு. சந்திரனை பிளந்து காட்டினாரு, கை விரல் இடுக்குல இருந்து தண்ணி பீரிட்டு ஓடிச்சு, விளங்கிட்டா. அவர் துவா செஞ்சு சாப்பாடு பெருகிச்சு. இப்படி நிறைய அற்புதங்களை காட்டி மேராஜ் போனாங்க, வந்தாங்க, சொல்றாங்க. கடைசியில் இவங்க கேட்டாங்க, இந்த யூதர்கள் கேட்டாங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ற இல்லையே, பழக்கம் இல்லையே அவனுக்கு. சொன்னாங்க, நீங்க நபி என்று நாங்க நம்புறதா இருந்தா நீங்க அப்படியே வானத்துல ஏறி வேதத்தை கொண்டாந்து காட்டுங்க, நம்புறோம். இப்ப நபிக்கு சரியான கவலையா போச்சு, வேதனைப்பட்டாங்க. யா அல்லாஹ், நான் இவ்வளவு சொல்லியும் கடைசியில எனக்கிட்ட இப்படி கேட்கிறாங்களேன்றாங்க. அல்லாஹ்க்கு அது ஒரு சின்ன விஷயம். மேராஜை எடுத்து நபியை திருப்பி அனுப்பின அல்லாஹ்க்கு அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே வசதி வேதத்தை கொடுத்து கீழே அனுப்புறது பெரிய ஒரு விஷயம் இல்லை அல்லாஹ்க்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? முஹம்மதே மூசா நபியை நினைச்சுப்பார்.
மூசா நபிய நினைச்சுப்பார். மூசா நபியில கூட்டம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க. அதை விடவா உனக்கிட்ட கேட்டுட்டாங்க, அதை விடவா உன்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருச தூக்கி வச்சு சின்னதை என்ன செய்யறாங்க, சிம்பிளாக்குறாங்க. நமக்கு நடந்த ஒரு விஷயம் இதுதான், நம்மகிட்ட நடந்த விஷயம், இது நம்ம பெருசா தெரியும். இதுக்கு பக்கத்துல அதை விட பெருசா தூக்கி வைக்கணும், வச்சா இது சிம்பிள். விளங்கிட்டா? ரசூலுல்லாஹ்வுடைய கவலை நமக்கிட்ட வேதம் கொண்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். அது ஊதிய மூசா அக்ஸரமின் ஹாதா, மூசா நபி இதை விட சோதிச்சாங்க. அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டு வந்து காட்ட சொன்னாங்க. உங்கள்ட்ட வேதம் தானே கொண்டு வர சொன்னா ரிலாக்ஸ். அப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனைய சிம்பிள் ஆக்கணும். என்ன சிம்பிள் ஆக்குற? உலகத்துல அங்க நடக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கையில இது ஒரு சின்ன பிரச்சனை. அப்பதான் மனசு ஏற்றுக்கொள்ளும். மனித இயல்பு அதுதான், மனித இயல்பு அதுதான். டைம் சரியோ? சரி, முடிச்சுக்கோ. அதாவதுங்க, நம்ம வீட்டுல பவர் கட் ஆயிட்டு கரண்ட் வேலை செய்யல, நம்ம வீட்டுல பவர் கட் ஆயிட்டு கஷ்டம் இருக்கும். ஆனா மகனை கூப்பிட்டு முன்னூத்து வீட்டுல கரண்ட் இருக்காண்டு பார், பார்த்துட்டு இல்லம்மா இங்கால வீட்டுல இருக்காண்டு பார், இல்ல இங்கால இல்ல, அந்த பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இல்லாட்டி பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இருக்க நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லாட்டித்தான் பெரிய சிக்கல். வழங்கிட்டான். ஒரு திருடம் வந்து கழுத்துல கட்டிய வச்சு எல்லா நகையும் எடுன்னு சொன்ன, எல்லா நகையும் கொடுத்துட்டு, திருடன் சார் நம்ம எதுக்கு வீட்டுல இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்து நிறைய நகை எல்லாம் இருக்குது. அதுக்கு அவன் சொன்னானா, அங்க போய் அவன் சொல்லித்தான் இங்க வந்தேன்டா. இது நம்ம பிரச்சனை. நமக்கு மட்டும் வந்தாதான் தாங்கிக்கலாம், எல்லாருக்கும் வந்தா தாங்கிக்கலாம். அப்படிங்கிட்டான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கு வைக்கிறாங்க, யுத்தத்தில இருந்து வந்த கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கிறாங்க. ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போகும்போது சொல்லிட்டா இவர் ஆள் பார்த்து கொடுக்கிறாருன்னு. அந்த நபி தோழ அவன் சட்டையை பிடிச்சி சொன்னார், அவன் ஒரு முனாவி, இதை கண்டிப்பா நபி கிட்ட சொல்லுவேன்ட்டார். வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போறான்டோன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் வேறு யார் நீதம் செலுத்துவார் என்றார்கள். கண்கள் சிவந்து முகம் எல்லாம் சிவந்தது. அவர் முகத்துல அந்த வேதனையை பார்த்துட்டு அந்த நபி தோழர் சொல்றார், ஐயோ நான் சொல்லாம இருக்கே இருந்துச்சே, நான் ஏன் சொன்னேன் என்று நான் தலையில அடிச்சுக்கிட்டேங்கிறார். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க, அவர் பிரச்சனையை எப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அலா மூசா அதூதிய மூசா அக்ஸர மின் ஹாதா, மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். மூசா நபி இதை விட சோதிக்கப்பட்டான், அதை விடையா எனக்கு வரப்போகுது. இப்படி நாம நமக்கு இருக்கிற பிரச்சனையை சிம்பிள் ஆக்கணும். கல்லாக்கதிரை ஏற்றுக்கொள்றன் தான், அல்லாத நாட்டம் தான், இதுல ஒரு தீர்வு இருக்குத்தான், இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருக்கு நமக்கு வந்தது. அதை எப்படி எடுக்கணும் தெரியுமா? இதை விட எவ்வளவோ பேர் சோதிக்கப்பட்டாங்க, இதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் எப்படி எல்லாம் போனாங்க, நமக்கு பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுக்கு கூலி இருக்குது, இதுக்கு பரவாயில்ல என்கிற முடிவையும் சேர்த்து ஏத்துக்கிட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். இறுதி ஒரு நேரம் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், உலகத்திலேயே மைண்ட் ரிலாக்ஸுக்கு அழகான ஒரு எக்ஸசைஸ் இருக்குமா இருந்தால் தூண்டல் போறது தான். இந்த மியூசிக் கேட்கறது, இந்த மது அடிக்கிறது, என்ன புகைத்தல் பாவிக்கிறது, இதெல்லாமே தோத்து போச்சு. இருக்கிற மிச்சம் உள்ள ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தூண்டில் போடுறது. உண்மையிலே அந்த தூண்டில் போடும்போது என்னண்டா சரியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வரும், சரியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சரியான பெரிய பெரிய வண்டியில வந்து தூண்டல் போடுவாங்க, பெரிய பெரிய வசதியானவங்க. நீங்க வேற வேற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை பார்க்கலாம். தூண்டல் போட்டு அந்த மீன் எடுத்து கலட்டி திரும்ப அதில் விட்டு போட்டு திரும்ப மீன் பிடிப்பான். அவனுக்கு மீன் தேவையில்லை, அவனுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு லொரி மீன் வேண்டி தருவான். அவனுக்கு மீன் தேவையில்லை, அவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் தேவை. இது நாங்க யூனிவர்சிட்டியில மைண்ட் ரிலாக்ஸ் சம்பந்தமா, அதுல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தமா பாடம் எடுக்கும்போது ஒரு ஹிந்து ஒரு லெக்சர், அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். படிக்கிற ஆக்களுக்குள்ள முஸ்லிம்கள், மற்ற மற்ற மதத்தில் உள்ளவங்க, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், சார் மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார்.
இது நம்முடைய வாழ்க்கையில நாம நேரடியாக கண்டது விஷயம். அந்த லெக்சர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கேள்வி கேட்டவரை பார்த்து சொன்னார், வேர்ல்டிலேயே முஸ்லிம்கள் 5 நேரம் ப்ரே பண்றதை விட ஒரு நல்ல எக்ஸசைஸை நான் காணல. அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஆனா இஸ்லாத்தை பற்றி சொன்னார். உண்மையிலேயே இந்த தொழுகைங்கிறது தானே. இப்ப தூண்டில் போடுறதுங்கிறது மாசத்துல ஒரு தடவை தான் தூண்டில் போடுவார். நாம 5 நேரம் தூண்டில் போடுறோம். தடையை அப்படியே வச்சு போட்டு, கொண்டாட்டி பிள்ளைகளை அப்படியே விட்டு போட்டு, கடன் பிரச்சனை எல்லாம் வச்சு போட்டு, எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கு நாம ஓதுறதுல மட்டும் கவனம். அல்ஹம்து சூரா, இன்னொரு சூரா, சுப்ஹான் ரப்பியல் அலீம், சுப்ஹான் ரப்பியல் ஆலா, என்ன அத்தஹியாத்து, எல்லாத்துலயும் நம்ம கவனம் செலுத்தி ஒரு நாளைக்கு 5 தடவை நம்ம தூண்டில் போறோம். அந்த 5 நேரம் நாம தொழும்போது நம்ம எவ்வளவு கோடி பிரச்சனையையும் மைண்ட்ல கொண்டு வரதில்லை. பிள்ளை குட்டி பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு, அதனால முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த தொழுகை உங்களை ஈடேற்றம் அடைய செய்யும் அப்படின்றாங்க. எனவே அழகான ஒரு எக்ஸசைஸ். என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பிரச்சனை வந்தா பள்ளிக்கு விரைங்க, தொழுங்கன்றாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டுட்டு என்ன சொன்னாங்க? இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய 2 அத்தாட்சிகள். அது கிரகணமாகிவிட்டால் அது நீங்கும் வரைக்கும் நீங்க பள்ளிவாசலுக்கு போங்க, தொழுங்க என்றாங்க. மைண்ட்ல தலையில ஒரு பிரச்சனையா தொழுங்க. தொழும்போது நம்முடைய ஃபுல் சைக்காலஜிக்கலாகவும் மைண்ட் ரிலாக்ஸ், மார்க்க ரீதியாகவும் அதுல மைண்ட் ரிலாக்ஸ், மறுமை ரீதியாக அதுல நம்பிக்கை, மறுமையில அதுக்கு கூலி எல்லாமே இருக்குது. எனவே அழகான ஒரு நிம்மதிக்கான ஒரு வழிமுறையை இஸ்லாம் மார்க்கம் தெளிவா சொல்லி இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அழகா வேற மதங்கள் எடுத்து பார்த்தா ஒரு மத கடங்கு செய்யறண்டாலும் 10,000 ரூபாய் கையில் இருக்கணும். மாலை வேண்டணும், தேங்காய் வேண்டணும், பூ வேண்டணும், தேன் வேண்டணும், பால் ஊத்தணும். எம்பூட்டு செலவு தெரியுமா? ஒன்னும் செலவு கிடையாது. போய் தக்பீரை காட்டிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட குளறிக்கிட்டு அழுதுகிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொல்லு. அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனசுல இருக்கிற பாரத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி தீர்த்தாலும் மைண்ட் ரிலாக்ஸ். அத அல்லாஹ் கிட்ட சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லு. இன்னொருத்தர்கிட்ட சொன்னா பிரச்சனை டபுள் ஆகும். அவன்ற தலையில நாம தீக்க வச்சு படுத்துருவோம். அவன் விடிய முடிச்சு அவன் பொண்டாட்டி கேப்பா, என்ன உனக்கு தெரியுமாண்டு இழுத்து விட்டோன்னா அவ காலையில அந்த ஏரியாவை எல்லாம் கிளக்கி விட்டுருவா. அடுத்த நாள் பாப்பான் ஊரெல்லாம் குடும்ப பிரச்சனை வெளியில வந்து பிரச்சனை ட்ரிபிள் ஆகி அதுக்கு மேல போய்த்து. அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. தஹஜ்ஜத்ங்கிறது அல்லாஹ் வச்சிருக்கான். அழகா அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு அழுது தீர்த்துட்டா மைண்ட் ரிலாக்ஸ். எனவே மன நிம்மதிக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்குது. அதை நான்